காதல் செய்யலாமா? செய்யக்கூடாதா? ஒரு ஆணோ, பெண்ணோ காதலிக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, அவங்க யார் சொல்லியும் கேட்பதில்லை. அதே மாதிரி ஒரு ஆணோ, பெண்ணோ காதலிக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாலும், அவங்க யார் சொல்லி கேட்பதில்லை. ஃபோர்ஸ் பண்ணி காதல் வராதுங்க. அப்போ இந்த பதிவு யாருக்கு? நான் காதலிக்கலாமா? காதலிக்கக்கூடாதா? ஐயோ! காதலிச்சா எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமா? அப்படின்னு ஒரு குழப்பத்தில உள்ளவங்களுக்கு தான் இந்த பதிவுங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க ஒரு மாணவ, மாணவியராக இருந்தால், கண்டிப்பாக படிக்கும் வயதில் காதல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த காதல் உங்களை ஒரு படி மேலே உயர்த்துமே ஆனால், உங்களை இன்னும் நன்றாக படிக்கத் தூண்டுமே ஆனால், ஒரு தலைசிறந்த மனிதனாக வந்து வாழ வேண்டும் என்று முடிவெடுக்க வைக்குமே ஆனால், நீங்கள் காதல் செய்யுங்கள். இல்லாட்டி அந்த காதல தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு, படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்கிறார்கள். காதலித்து கல்யாணம் பண்ணி ஏன்டா இந்த காதலை பண்ணணும்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது அரேஞ்ச் மேரேஜுக்கும் பொருந்தும். ஸோ ஃபைனலாக என்னென்னா, காதலிக்கலாமா வேணாமான்னா, உங்கள் காதல் உங்களை ஒரு படி மேலே உயர்த்துமேயானால் நீங்கள் காதல் செய்யுங்கள். மாணவ மாணவியராக இருந்தால் அந்த காதல் உங்களை இன்னும் நன்றாக படிக்க வைக்கும். வாழ்க்கையில் நான் ஒரு சிறந்த மனிதனாக வர வேண்டும் என்று அந்த காதல் உங்களை தூண்டுமேயானால் நீங்கள் காதல் செய்வது தவறில்லை. அந்த காதல் உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும், உங்களை படிக்க விடாமல் தடுத்து விடுமே என்றால் அது காதல் இல்லை. அதை தயவுசெய்து பண்ணாதீர்கள். யோசித்து பாருங்கள். நன்றி.